எனக்கு எப்படின்னா, நீ நல்லா கவனிச்சுக்கணும், இந்த கிறிஸ்தவர் இஸ்லாம் திமுக தான் பாதுகாப்பு, இங்க குவிகிறான். இந்த இந்து எல்லாம் பிஜேபி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இங்க குவிகிறான். இப்ப நம்ம பாடு இருக்க, டே பாவிகளா, இந்த சாராய கடையில கூடுற மாதிரி, திரையரங்களை கூடுற மாதிரி இவன் ரெண்டு இந்த பக்கமே கூட்டிட்டு இருப்பான். இவனை சரி பண்றது இருக்க பெரிய போர். ஏனென்றால் மதம் பெரிது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், என் அன்பு தம்பி தங்கைகளே, தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறார். நீங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டு களத்திலே நிற்கிறீர்கள். இதில் பொறாமைக்கு வேலையே கிடையாது. நான் பெரியவன் நீ பெரியவன்கிற எண்ணத்துக்கு வேலையே கிடையாது. அடிமையில் பெரிய அடிமை சின்ன அடிமைக்கு பேச்சே கிடையாது. நீனும் அடிமை நானும் அடிமை, அதுல என்ன உயர்ந்த அடிமை தாழ்ந்த அடிமை கிடையாது. அதை தகர்த்திரு. நான் சொல்றதான் கேட்கணும். அது அம்மா அமுதாமா சொன்ன மாதிரி தனியா தான் போய் கட்சி ஆரம்பிக்கணும். நீ தனிதான் போய் தொடங்கணும். கட்சியில் நான், கட்சிக்காக நான், இங்கே நில்லு. கட்சியே நான், எங்கேயோ போய் நில்லு. விளங்குதா? சாதி வேணுமா போயிரு, சாதிக்க வேணுமா இங்க வா. மதம் வேணுமா போயிரு, மனிதம் வேணுமா இங்க வா. திராவிடனா எங்கிட்ட போ, தமிழனா எங்கிட்ட வா. இதாங்க இருக்க கோட்பாடு. போட்டு குழப்பிக்காத. பக்கத்தில் உட்கார்ந்து துரோகியா இருப்பதை விட எதிர்த்து நின்று எதிரியாரு, அது மேன்மையானது. இப்ப அண்ணன் இங்க நிக்கிறது, இந்த திமிருக்கு நிக்க காரணம் என்ன? காரணம் என்ன? எனக்கு கற்பித்த தலைவன், நான் படித்த தத்துவம், எனக்கு பின்னால் லட்சக்கணக்கா என் தங்கைகள் தம்பிகள் நிற்கிறார்கள் என்கிற திமிர் அல்ல. லட்சக்கணக்கான என் தம்பி தங்கைகளுக்கு முன்னால் பிரபாகரன் மகன் நான் நிற்கிறேன் என்கிற திமிர் தான். இப்ப நீ இல்ல, நீங்க எல்லாம் போயிட்டீங்க, விட்டு போயிருவேன்னு நினைக்காத. ஒரு ஆளா மறுபடி காரை நிறுத்தி மேலே ஏறிட்டா கத்திக்கிட்டு தட்டிட்டு இருப்பேன். அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. யாரை கேட்டு வேட்பாளர் போட்டாரு, அவரை கேட்டு வேட்பாளர் போட்டார், சொல்றதுக்கு வேலை செஞ்சா பாரு. எறும்பு மாதிரி வேலை செய், ஒரே முளையா இயங்க பாரு. தகுதி இல்லாத ஒரு பிள்ளைய நிறுத்திருக்கேன் எவனாவது சொல்றா பாப்போம். அதனால பிள்ளைகளுக்கு கற்பிப்பேன். நம்முடைய கோட்பாடு, ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதுக்கு என்ன வழி? எளிய சுமை, இனிய பயணம். எப்படி? வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. எப்படி ஆக்குவாய்? நீ எங்கு வாக்கு செலுத்துகியோ அங்கே நீயே தலைவன், நீயே வேட்பாளர். உன்னுடைய இலக்கு, என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு.